everyone, this is Latha. Welcome to Jakkamma channel. இவ்வளவு சின்ன செடியில் இத்தனை செம்பருத்தி பூக்கள் எப்படி இவங்களுக்கு மட்டும் பூக்குது? எல்லாமே செந்தளிர்களாக வருது இவங்களோட ரோஜா செடியில். எப்படி வளர்க்குறாங்க, என்ன உரம் கொடுக்குறாங்க, என்ன மருந்து அடிக்கிறாங்க, எப்படி தான் மெயின்டைன் பண்ணுறாங்க, இது எல்லாமே தானே உங்களுடைய கேள்வியாக இருக்குது. நான் தான் எல்லாத்துக்குமே பதில் சொல்லிட்டேன் உங்களுக்கு. நான் என்ன உரம் கொடுக்குறேன், எப்படி கொடுக்குறேன், எவ்வளவு கொடுக்குறேன், எந்தெந்த டைமில் கொடுக்குறேன், என்ன மருந்து அடிக்கிறேன், A to Z எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். அந்த உரத்தோட பேர் தான் ரோஸ் பெஸ்டி ஆர்கானிக் ஃபெர்டிலைசர். மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு கைப்பிடி கொடுத்தீங்கன்னா போதும். இதே மாதிரி செந்தளிர்கள் மொட்டுக்களோட நல்ல பெரிய பெரிய பூக்களோட சூப்பராக வருங்க. இது தெரியாமல் தானேங்க நம்ம இவ்வளோ நாளாக என்ன உரம் கொடுக்குறதுனே தெரியாமல் செடி வளர்த்துக்கிட்டு இருந்தோம். நம்ம பாட்டுக்கு நர்சரிக்கு போவோம், செடி வாங்குவோம், வீட்டில் கொண்டாந்து வச்சு நமக்கு தெரிஞ்ச உரத்தை கொடுத்து வளர்த்துவோம். அது கொஞ்ச நாளைக்கு இருக்கும், அப்புறம் இறந்து போயிடும். திருப்பி என்ன பண்ணுவோம், நர்சரிக்கு போவோம், வருவோம், செடி வாங்குவோம், வளர்த்துவோம். இந்த மாதிரி தானே நம்ம வளர்த்துக்கிட்டு இருந்தோம். நான் தான் இப்போ கரெக்டான ஒரு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இந்த உரம் போடுங்க, இந்த மருந்து அடிங்க, இந்த மாதிரி செடிகளை பாதுகாத்துக்குங்க அப்படின்னு எல்லாமே சொல்லி கொடுத்துட்டேன். அப்புறம் நீங்கள் அழகாக ஃபாலோ பண்ண வேண்டியது தானே. உங்களுடைய ரோஸ் பெஸ்டி ஆர்கானிக் ஃபெர்டிலைசரை மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு கைப்பிடி உங்களுடைய செடிகளுக்கு கொடுத்து பாருங்கள். பூக்காத செடி எல்லா செடியுமே பூக்கும். இது ரோஜாவுக்கு மட்டும் கிடையாது, எல்லா ஃப்ளவரிங் பிளான்ட்டுக்குமே கொடுக்கலாம். நிறைய பேர் ரோஸ் பெஸ்டிங்கிறதுனால ரோஜாவுக்கு மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது தவறு. எல்லா பூ பூக்கிற செடிக்கும் நீங்கள் கொடுக்கலாம். எல்லா செடிகளையுமே நல்ல முட்டுக்கள் எடுக்கும், தலை வரும். ஓகேங்களா? அப்புறம் என்னங்க, ரோஸ் பெஸ்டி வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஜக்கம்மா சொன்னால் கரெக்டாக இருக்கும். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.